கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 4 ஸ்திதிர் வைகுண்ட விஜய போக்ஷணம் தத் அனுக்கிரக மன்வந்தாரணி சத்தர்ம ஊதய கர்ம வாசனா. மொழிபெயர்ப்பு: ஜீவராசிகளுக்குரிய சரியான சூழ்நிலை பகவானின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பரமபுருஷ பகவானுடைய பாதுகாப்பின் கீழ் மன அமைதியுடன் இருப்பதாகும். மனுக்களும் அவர்களது சட்டங்களும் வாழ்வில் சரியான வழியை கொடுப்பதற்காகவே உள்ளனர். கர்ம வாசனையால் ஏற்படும் ஆசையே செயலாற்றுவதற்கான தூண்டுகோலாகும். பொருளுரை: இந்த ஜட உலகம் பகவானின் விருப்பத்தால் படைக்கப்பட்டு சில காலம் பராமரிக்கப்பட்டு பிறகு மீண்டும் அழிக்கப்படுகிறது. படைப்பிற்குரிய பொருட்களும் இரண்டாம் பட்சமான சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மாவும் பகவான் விஷ்ணுவால் முதலாக அவரது முதல் மற்றும் இரண்டாம் அவதாரங்களால் படைக்கப்படுகின்றனர். முதல் புருஷ அவதாரமாக மகாவிஷ்ணுவும் இரண்டாவது புருஷ அவதாரமாக கர்ப்போதக சாயி விஷ்ணுவும் இருக்கின்றனர். கர்ப்போதக சாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மா படைக்கப்படுகிறார். மூன்றாவது புருஷ அவதாரம் க்ஷீரோதக சாயி விஷ்ணுவாவார். இவர் பிரபஞ்சத்திலுள்ள அனைத்திலும் பரமாத்மாவாக வாழ்வதுடன் பிரம்மாவால் உற்பத்தி செய்யப்பட்ட சிருஷ்டியை பாதுகாத்தும் வருகிறார். பிரம்மாவின் பல மகன்களில் ஒருவராக இருக்கும் சிவன் சிருஷ்டியை அழிக்கிறார். எனவே விஷ்ணுதான் பிரபஞ்சத்தின் ஆதி சிருஷ்டிகர்த்தராவார். அவரது அகாரணமான கருணையால் படைக்கப்பட்ட ஜீவன்களை அவர் பராமரிப்பவராகவும் இருக்கிறார். இதனால் பகவானின் உயர்வை அங்கீகரித்து அவரது தூய பக்தர்களாகிய துன்பங்களும் அபாயங்களும் எப்பொழுதும் நிலவும் இவ்வுலகில் அமைதியாக வாழ வேண்டியது பந்தப்பட்ட ஜீவராசிகளின் கடமையாகும். இந்த ஜட படைப்பை புலன்களை திருப்திப்படுத்துவதற்குரிய ஓரிடமாக எண்ணி விஷ்ணுவின் பகிரங்க சக்திக்கு அடிமையாகும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் படைப்பு மற்றும் அழிவு என்னும் ஜட இயற்கை விதிகளால் தொடர்ந்து ஆளப்படுகின்றனர். இப்பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து பாதாள லோகம் வரையுள்ள அனைத்தும் அழிவிற்குட்பட்டவை என்றும் ஜீவராசிகள் அவர்களின் நல்ல தீய கர்மங்களாலோ அல்லது நவீனமான ஆகாய விமானத்தாலோ வானவெளியில் பிரயாணம் செய்யக்கூடும். ஆனால் வெவ்வேறு கிரகங்களில் ஆயுட்காலம் வேறுபடுகிறது என்றாலும் எல்லா இடங்களிலும் இறப்பு நிச்சயம் என்று பகவத்கீதை கூறுகிறது. நித்திய வாழ்வை அடைவதற்குரிய ஒரே வழி மறுபிறவியே இல்லாத இடமாகிய பகவானின் ராஜ்யத்திற்குள் திரும்பிச் செல்வதாகும். வைகுண்ட பகவானுடன் தங்களுக்குள்ள உறவை பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மறந்துவிட்டதால் இந்த ஜட உலகிலேயே நிரந்தரமாக வாழ்வதற்கான திட்டத்தை தீட்ட முயல்கின்றனர். இவ்வாறாக பகிரங்க சக்தியால் ஏமாற்றப்பட்டு தாங்கள் பகவானின் ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டியவர்கள் என்பதை மறந்து பல வகையான பொருளாதார மற்றும் சமய முன்னேற்றங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றனர். மாயையின் ஆதிக்கத்தால் இந்த மறதி மிகவும் உறுதியானதாக இருப்பதால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானிடம் திரும்பிச் செல்வதை சிறிதும் விரும்பவில்லை. இவ்வாறாக புலனின்பத்தின் மூலமாக அவர்கள் தொடர்ந்து பிறவிச் சக்கரத்திற்கு ஆளாகி விஷ்ணுவிடம் திரும்பி செல்வதற்குரிய வாய்ப்புகளாக இருக்கும் மனித வாழ்வினை வீணாக்கி விடுகின்றனர். மனுக்களால் வெவ்வேறு யுகங்களில் இயற்றப்பட்ட உபதேச நூல்கள் சத் தர்ம நூல்கள் அல்லது மனிதனுக்குரிய நல் வழிகாட்டி நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மனிதர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காகவும் வாழ்வின் வெற்றிகரமான முடிவுக்காகவும் வேத சாஸ்திரங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். படைப்பு பொய்யல்ல. ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற ஆவலும் அத்திசையில் நிறைவேற்றப்படும் கடமைகளும் காரியத்திற்குரிய சரியான பாதையை அமைக்கின்றன. அத்தகைய ஒழுக்கப்பாதை ஏற்கப்படும் பொழுது பகவான் தமது அகாரணமான கருணையால் அவரது பக்தர்களுக்கு எல்லா பாதுகாப்புகளையும் வழங்குகிறார். அதே சமயம் பக்தரற்றவர்கள் செயல்களுக்குரிய பிரதிபலன்களில் சங்கிலித் தொடரில் சிக்கி கொள்கின்றனர். இவ்விஷயத்தில் சத் தர்ம எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். சத் தர்மத்தை அல்லது பகவானிடம் திரும்பிச் செல்வதற்குரிய கடமையை நிறைவேற்றுவதன் வழியாக பகவானின் கலப்பற்ற பக்தனாவது மட்டுமே புண்ணிய செயலாகும். மற்றவர்கள் புண்ணியவான்களைப் போல பாவனை செய்தாலும் உண்மையில் அவர்கள் புண்ணியவான்கள் அல்ல. இக்காரணத்திற்காகத்தான் பகவான் பகவத்கீதையில் பௌதிக இருப்பின் ஆபத்தான வாழ்வினால் விளையும் எல்லா கவலைகளிலிருந்தும்
விடுபட பெயரளவேயான சமயச் சடங்குகளை கைவிட்டு பகவானின் பக்தி தொண்டில் ஒருவன் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். சத் தர்மத்தில் நிலை பெற்று செயலாற்றுவதே வாழ்வுக்குரிய சரியான வழியாகும். பரம பதத்தை சென்றடைவதையே ஒருவன் தனது வாழ்வின் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். மேலும் தற்காலிகமான வாழ்வுக்காக நல்ல அல்லது தீய உடல்களை பெறுவதன் வழியாக ஜட உலகில் தொடர்ந்த பிறவிச் சக்கரத்தின் ஆட்சிக்கு உட்பட்டுவிடக்கூடாது. இங்குதான் மனித வாழ்விற்குரிய அறிவு இருக்கிறது. இத்தகைய செயல்களிலால்தான் ஒருவன் விருப்பம் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா.